ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ. வாடா, என்ன பெரிச்சாலைக்கு பெரிய கருவாடு கிடைச்சா மாதிரி மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம். எனக்கு இந்த வெள்ளை பிள்ளைக்கு கல்யாணம். இதே மாதிரி பொண்ணு வீட்டுல உன் போட்டோ கேட்டிருப்பாங்களே, யார் போட்டோ கொடுத்த? கிட்ட வந்து மூஞ்செல்லாம் கட்டாத, கீரி புள்ள மாதிரி பேக்ல போ. ஏண்டா மயில ஓட்டுறீங்க? ஒண்ணு இல்லண்ணே, மயிலுக்கு கல்யாணமா? ஆமாண்ணே, பொண்ணு சூப்பரா இருக்குண்ணே, பாருண்ணே. அப்படியா? பாய், எனக்கு ஒரு டீ, மயிலுக்கு ஒரு ராகி மால்ட். வட 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 உள்ள போய் பேசுவோம். வா என்ன போய் உட்காரு உட்காரு உட்காரு. கல்யாணம். ஆமாண்ணே, கல்யாணம் டே, கல்யாணம்னா மூஞ்சி பிரைட்டா தாண்டா இருக்கும். கல்யாணம் இல்லைன்னா வாழ்க்கையே பிரைட்டா இருக்கும்டா. கடைசி வரைக்கும் உங்க வீட்டுல குழந்தைங்க சத்தம் கேட்காதரா. 30 வருஷம் கழிச்சு 5 கிழவனுங்க இருமுற சத்தம் தான் கேட்கும். அண்ணா, உனக்கு தான் ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தா அண்ணன் தம்பி 5 பேரையும் பிரிச்சிருவாங்கன்னு நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க. எனக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைல்ல, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நல்ல கேள்வி. அப்ப நான் தான் இருக்காங்கல்ல, இருக்காங்க, பிரிச்சிடுவாங்கடா. சாட்டா சொல்றேன், சார்பா கேட்டுக்க. இப்போ நீயா இருக்கு, இந்த புள்ள அதுவா இருக்கு. கல்யாணம் ஆச்சுன்னா நீ அவளுக்காக மாறணும், அவ உனக்காக மாறணும். கடைசியில 2 பேரும் ஏன் மாறணும்? ராகி மாட்டை குடிச்சுக்கிட்டே நல்ல யோசி. போ. ஏற்கனவே ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருக்கும் மூஞ்சி, இதுல ஷாக் ரியாக்ஷன் வேற. Objection, my lord. Injection of contribution of this case unbelievable. எதுக்குடா அலற? நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் கோப்பெருந்தேவி. ஆமா, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணதானே? யார் சொன்னா? அப்படி நீ இவனுக்கு சொல்றீங்க? ஆமாண்ணே, அன்னைக்கு அவங்க நம்ம வீட்டுல ஏத்துனது கார்த்திகை தீபம்லண்ணே, காதல் தீபம். இவ்வளவு ஏண்ணே, அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் உங்களையே நினைச்சு சிலைய செதுக்குதுன்னு. அந்த பொண்ணுக்கு நீங்க என்னென்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த புள்ளைய நேர்ல பார்த்து மனசு கோணாதபடி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமான்னு பக்குவமா எடுத்து சொல்லிடுறேன்.